தட்சசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது தீபத் திருவிழா நடைபெறும் திருவண்ணாமலையை. பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணாமலை என்று பெயர் பெற்றது. இந்த ஸ்தலம் அக்னி ஸ்தலம், நால்வரால் பாடல் பெற்ற தலம். திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, அருணாச்சல அஷ்டகம் முதலிய நூல்கள் அரங்கேற்றம் நிகழ்ந்த இடம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் இவற்றால் பெருமையுடையது. மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் என்று பெயர் பெற்றது. 142 சந்நிதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள் என்று பல சிறப்புகளை உடையது அருணாச்சலேஸ்வரர் கோவில். 1000 ஆண்டுகளாக இந்த கோவில் கட்டப்பட்டு நிறைவு பெற்றுள்ளது. இந்த ஒரே ஸ்தலம்தான் 1000 வருடங்கள் தொடர்ச்சியாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்ட ஒரே ஸ்தலம் ஆகும். திருவண்ணாமலை வயது 260 கோடி ஆண்டுகள் என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள். கிரிவலம் 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டரில் 8 லிங்கம் அமைந்துள்ளது. அக்னிலிங்கம், யமன்லிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், குபேரலிங்கம், வாயுலிங்கம், ஈசானலிங்கம் என்று 8 லிங்கங்கள் மலையை சுற்றி அமைந்திருக்கின்றன. மலையை ஒட்டிய பகுதியில் நாம் நடக்கக்கூடாது. மலையின் இடதுபுறமாக, அதாவது பாதைக்கு இடதுபுறமாக நடந்து கிரிவலம் செல்ல வேண்டும்.